ட்ரை பண்ணுற ஐடியா இருப்பீங்க. அது மாதிரி வந்து இது மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமை வந்து டிக்டாக் பார்த்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்காம இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து பிரயோசனப்படுத்தணும்னு யோசிப்பீங்க. சரியா? அப்படியான ஆட்களுக்கு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைஅப் கேம்பஸ். சரி, அப்போ இந்த ஸ்கைஅப் கேம்பஸ்குள்ளால போயிட்டு நாங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஃபைபர் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரி, அது மாதிரி வந்து ஏஐ கோர்ஸ் வந்து கொண்டு வர ஐடியா இருக்குது, கிராஃபிக் டிசைனிங். சரி, அப்படி வந்து ஒவ்வொரு கோர்ஸ்கள் வந்து நாங்கள் கொண்டு வர ஐடியாவில் இருக்கிறோம். சரியா? அப்போ நீங்கள் எங்கட 8வது பேட்ச்னு நினைக்கிறீங்க. சரியா? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிட்டு, நீங்கள் எங்கட 8வது பேட்ச். சரியா? ஓகே. அப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பெருசாக இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரியா? என்னை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். சரி, என் பேர் வந்து டாலக்ஷன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ நான் வந்து இப்போ வந்து வென்ட்ராக்ஸ்ன்ற கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன். இதுக்கு முதல்ல வெப் சோஷியல் ப்ரைவேட் லிமிடெடில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தேன். அண்ட் பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கைஅப் கேம்பஸில் வந்து கேட்குது இல்லையா சவுண்ட்? ஹலோ, ரைட். இப்போ கேட்குதா? இப்போ ஓகேவா? நஜுத் கேக்குதா இப்போ? ஓகே, சரியா? இவங்க சொன்ன கேட்குறியா? ஓகே, சரியா? அப்போ எங்களோட கேம்பஸ் பேர் வந்து ஸ்கைஅப் கேம்பஸ். இந்த ஸ்கைஅப் கேம்பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைபர், அது மாதிரி வேர்ட் ப்ரெஸ், கிராஃபிக் டிசைனிங், இன் ஃபியூச்சரில் வந்து ஏஏ சம்மந்தமான கோர்ஸுகள்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். பிளான்ல இருக்கிறோம். சரி, இப்போ கரண்டாக வந்து நாங்கள் வந்து ஃபைபர், வேர்ட் ப்ரெஸ், கிராஃபிக் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் போய்கொண்டிருக்குது. சரி, அப்போ நீங்கள் எங்கட 8வது பேட்ச். சரி, ஆல்ரெடி நாங்கள் 1 இயர் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எங்கட 8வது பேட்ச். சரி, ஆல்ரெடி வந்து 7 பேட்ச் முடிஞ்சுது. லாஸ்ட் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ அசைன்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போதும் உங்களுக்கு. சரியா? அடுத்த பார்த்தீங்கன்னா என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்றது, என் பேர் வந்து டாலக்ஷன். என் பேர் நான் வந்து வென்டாக்ஸ் என்ற கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன். அண்ட் நியோ லேப்ஸ் என்ற கம்பெனிலேயும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன். ஜாஃப்னா கம்பெனி உண்டு. தென் இதுக்கு முதல் வந்து இந்த வெப் சோஷியல் ப்ரைவேட் லிமிடெடில் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தேன். அண்ட் அண்ட் ஸ்கைஏ கேம்பஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கிட்ட வந்து நான் வந்து லெக்சரராக இருக்கிறேன். சரியா? வேர்ட் ப்ரெஸ் வந்து லெக்சரராக வந்து இருக்கிறேன். சரியா? ஓகே. இன்றைக்கு பார்க்க போகிறோம் வந்து இன்ட்ரடக்ஷன் டு த வேர்ட் ப்ரெஸ். சரியா? ஓகே, என்னன்னு சொல்லும்போது நான் வந்து ஸ்லிட்ல வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சேன்னா ஸ்பெஷலைசேஷன் வந்து ஐடி செய்திருக்கேன். சரியா? படிச்சு முடிச்சிட்டேன். இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, அப்போ இன்றைக்கு பார்க்க போகிறோம் வந்து இன்ட்ரடக்ஷன் டு த வேர்ட் ப்ரெஸ். சரியா? வேர்ட் ப்ரெஸ்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன். சரியா? இதுக்கு முதல் வேர்ட் ப்ரெஸ்ஸண்டா என்ன அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ட் ப்ரெஸ்ஸண்டாவும் தெரியும் சார், சப்ப விஷயம் உண்டு. அப்படி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமா? வேர்ட் ப்ரெஸ் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ப்ரொஜெக்ட் எல்லாம் செய்திருக்கிறேன். சும்மா மேலதிகமாக படிக்கிறதுக்கு வந்திருக்கேன். அப்படி ஏதாவது இல்லாட்டி? இல்லை சார், எனக்கு வேர்ட் ப்ரெஸ் அப்போ சார் எல்லாம் ப்ரொஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு சும்மா அப்படி எதுவும் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன். அப்படி எதுவும் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக கேள்விப்படுறீங்க? பட் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். ஓகே, யாரு? அனுப்பியா? ஓகே, மற்றவங்க? மிஸ்டர் நஜுத்ரி சி நஜுத்திரன், இதுக்கு படிச்சிருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமா வேர்ட் ப்ரெஸ்? சார் பயப்படலாம். கொஞ்சம் தெரியும் சார். ஓகே, மை நேம் இஸ் பிரின்சிகா. நிமிஷிக்கவா? ஓகே, சரி. இது ஃபர்ஸ்ட் டைம் சார். ஓகே ஓகே, சரி. சரியா? வேர்ட் ப்ரெஸ்ன்றது ஈஸியா வந்து எப்படி சொல்றது, ஒரு 1 வேர்ட்ல சொல்றேன்டா. ஓகே, 2 வேர்ட்ல சொல்றேன்டா. இப்போ நார்மலா வந்து நீங்க ஒரு வெப்சைட் செய்ய வேணுமெண்டா, நீங்க ஒரு வெப்சைட் ஒன்று செய்ய வேணுமெண்டா, கேள்விப்பட்டிருப்பீங்க வந்து என்ன கட்டாயம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்க வேணும். லைக் ஜாவா ஸ்கிரிப்ட், HTML CSS அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல. சரியா? HTML CSS, அது மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தன், அப்படி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் தெரியணும்னு நீங்க என்ன செய்வீங்கன்னு நினைச்சு கொண்டிருப்பீங்க. சரியா? ஆனா இந்த வேர்ட் ப்ரெஸ்ன்றது பாத்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்ததான் பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் ப்ரெஸ். சரியா? வேர்ட் ப்ரெஸ் பாத்தீங்கன்னா எந்த விதமான ப்ரோக்ராமிங் நாலேஜும் இல்லாம, சரியா, எந்த விதமான ப்ரோக்ராமிங் நாலேஜும் இல்லாம நம்ம என்ன செய்யலாம்டா, நம்மளோட வேர்ட் ப்ரெஸ்ஸை வந்து ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். சரி, ஒரு ஃபுல் வெப்சைட்டை உங்களால் வந்து என்ன செய்யலாம், வேர்ட் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஓகே ஓகே, சாம்பிள் கொண்டு காட்டுறேன்.
கூகுள் அங்க. Wait, I will open the Google. ஓகே, சாம்பிளுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸா இல்லாட்டி கோடிங்ல செய்த வெப்சைட்டானு சொல்லுங்க. சரி, இது வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸா இல்லாட்டி ஒரு கோடிங்ல செய்த வெப்சைட்டானு சொல்லுங்க. இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல, செய்து கொண்டிருக்கிறேன். திஸ் ஒன் ஜனவரி. நிறைய வெப்சைட் தான் பேர்கள் மறந்துட்டு. ஓகே, ஐ திங்க் திஸ் ஒன். நோ நோ நோ. ஓகே, லிங்க் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. இந்த இருக்க வெப்சைட் பாத்தீங்கன்னா அது மாதிரி இந்த வெப்சைட். இந்த வெப்சைட் சொல்லுங்க அப்போ. சாஃப்ட்வேர் வெப்சைட், கோடிங் செய்த வெப்சைட்டா இல்லாட்டி வேர்ட் ப்ரெஸ் செய்த வெப்சைட்டா? கெஸ் கெஸ் கெஸ். இது அட்மாஸ்டர். இது லான்ச் பண்ண இல்லை இன்னும். அதில் இப்படி வெப்சைட் உருவாக்கி கொண்டுன்னு சொல்லி விடுறாங்க யாருக்கும் சரியா? இந்த வெப்சைட் அட்மாஸ்டர்ன்றது வேர்ட் ப்ரெஸ்ஸா கோடிங்கா? கோடிங். யூஸ். யாரு சொன்னது? How did you guess? எப்படி கெஸ் பண்ணீங்க? யா, திஸ் இஸ் அது a கோடிங். டபிள்யூ. சாரி, என்ன சொன்னீங்க? அதுல வேர்ட் பிரசன்ட் மேல வரல, டொமைன் இல்ல. ஓகே, அப்போ இது என்ன வெப்சைட்? அதுல வந்து கதை சார், wgp.com. ஓகே, சரி, அப்படியும் சொல்லலாம். ஓகே, இதான் லைவ்ல போடல, அதில் வந்து இது ரியல் டொமைன்ல போட்டுருக்கு, அதில் எப்படி வந்திருக்குது? இது ரியல் டொமைன்ல போடல, அதில் எப்படி வந்திருக்குது? சரியா? ஓகே, கெஸ் பண்ணி நீங்க எப்படியும் தப்பி தவறி கெஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, திஸ் இஸ் அ கோடிங் வெப்சைட். சரி, திஸ் இஸ் அ கோடிங் வெப்சைட். சரியா? பட் திஸ் ஒன் இஸ் அ வேர்ட்பிரஸ் வெப்சைட். சரியா? இப்போ கோடிங் வெப்சைட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கோடிங் அடிச்சீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ரன் ஆகும். இது பாத்தீங்கன்னா அதே சேம் இது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி. இது செய்யற எல்லா வேலையையும், இவரில் என்னென்ன வேலை செய்வீங்களோ எல்லா வேலையும் உங்களால் என்ன செய்யலாம், இவர்களையும் செய்யணும். சரியா? ப்ராடக்ட் அட் பண்றது, ப்ராடக்ட் வந்து இங்கே அட் ஆகும். ஃபேவரேட்ஸ், மை கார்டு, பேமெண்ட்ஸ் கேட்வே. சரியா? பாருங்க, ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகுது. டிஸ்கவுண்ட் எதுவும் இருக்கா, டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு காட்டுறாங்க. சரியா? சரி, இந்த டைமர் ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க. ஆனா ஐ திங்க் இதை விட இது நல்லா இருக்கு, நான் பாக்குறேன் லுக்கா இருக்கு. சரியா? என்ன ரீசன்டா வேர்ட் ப்ரெஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வெப்சைட் வந்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி வந்து ஈஸியா வந்து கிரியேட் பண்ணலாம். சரியா? வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு வந்து டெம்ப்ளேட். இப்ப நீங்க கன்வா யூஸ் பண்ணிருக்கீங்களா? கன்வா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்வா நீங்க சில வேளை பவர் அசைன்மெண்ட் ஸ்கூல்ல செய்யும் போது பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ஸ்லைட் எல்லாம் வந்து அதுல இருந்தா தூக்கி அடிப்பீங்க. சரியா? யா, அதே சேம் லாஜிக் தான். ஆனா என்ன, இது கொஞ்சம் அட்வான்ஸ். சரியா? நீங்க ஈஸியா என்ன செய்யணும்னா டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஃபுல் வெப்சைட்டையும் வந்து கிரியேட் பண்ணலாம். சரியா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட். சரியா? டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஈஸியா என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணலாம். அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி, அது மாதிரி வந்து அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்ல இருக்கிற பிளகின்ஸ் அண்ட் அதுல இருக்க பிளகின்ஸ்கள் வந்து ஹேண்டில் பண்ணும். சரி, அது பிளகின்ஸ் அண்டா என்ன, தீம்ஸ் அண்டா என்ன, டெம்ப்ளேட் அண்டா என்ன, அதெல்லாம் வந்து இப்ப தேவையில்லை. சும்மா பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப நீங்க கன்வால வந்து எப்படி வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடோ இல்லாட்டி ஒரு சிவி ஒன்று கிரியேட் பண்ண போறீங்களோ, அதெல்லாம் வந்து எப்படி வந்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபுல் வெப்சைட்டையும் நீங்க என்ன செய்யலாம், வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இதில் நிறைய பேஜஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணா எல்லாம் வரும். இது எல்லாம் காட்டி கொண்டு இருக்கீங்களா, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி. ஓகே, சரி. வேணுமாடா நம்பாட்டி அதுக்கு காட்டி வேணும் அதுக்கு இந்த இருக்கு. எப்படி இது வேர்ட் ப்ரெஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. வெப் சாரி WP அப்ளைசர். இதை கிளிக் பண்ணீங்கன்னா காட்டும் உங்களுக்கு. இது நான் நெக்ஸ்ட் இயர்ஸ்ல செய்தனா கோடிங்ல. ஸோ அது வந்து அப்படி காட்டும். கிளிக் பண்ணிங்கன்னா காட்டும். சுத்தி கொண்டிருக்கு. இடங்க அதிவேக நெட்வொர்க் தானே அந்த. அது இது வந்து லைவ்ல போட்டிருக்காங்கன்னு இதுல காட்டுமோ தெரியல, பாப்போம். யா, இந்த இருக்கு. விளங்குதா? வேர்ட் ப்ரெஸ். ஓகே, காட்டிட்டு. சரி. அப்ப நீங்க வேர்ட் ப்ரெஸ் வந்து கோடிங்ல செய்யற எல்லா விஷயத்தையும் வந்து என்ன செய்யலாம், நீங்க வேர்ட் ப்ரெஸ்லையும் வந்து செய்யலாம். சரியா? ஓகே. அப்ப வேர்ட் ப்ரெஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஒரு ஃப்ரீயான ஒரு ஓப்பன் சோர்ஸ். அது ஓப்பன் சோர்ஸ்ண்டா இது தக்காளி ஜோஸ், டொமேட்டோ ஜோஸ் அது மாதிரியா? ஓப்பன் சோர்ஸ்ண்டா கேள்விப்படுவீங்களா?
அப்படியா? ஓப்பன் சோர்ஸ்ண்டா என்னண்டா இப்ப இதுக்கு வந்து நீங்க எந்த விதமான பேமெண்ட் வந்து கட்ட தேவையில்லை. சரியா? எல்லாரும் வந்து என்ன செய்யலாம்டா ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்க காசு ஒன்றுமே கட்ட தேவையில்லை. ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், அந்த வேர்ட் ப்ரெஸ்ஸை இதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுலயே ஃப்ரீயான தீம்ஸ் நிறைய இருக்கும். ஃப்ரீயான பிளகின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், ஒரு கம்ப்ளீட்டட் வெப்சைட்டை வந்து செய்யலாம். சரியா? இப்போ விளங்குவோம் என்னோட ஓப்பன் பண்ணி காட்டன் வேர்ட் ப்ரெஸ் எப்படி இருக்குமெண்டு. சரியா? ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேஜ் கிரியேட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இப்போ சொன்னேன், இந்த இ காமர்ஸ் சைட் அண்டு இங்கே இங்கே இந்த இதே மாதிரி ஒரு உங்களோட ஊர்ல யாரும் வந்து கேக் கடை உண்டு, கேர்ள்ஸ் என்ன செய்வீங்க, படிச்சு முடிச்சோன்னு கேக் கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி வந்து பியூட்டி பார்லர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் என்ன செய்யலாம், நீங்க இப்படி ஒரு வெப்சைட் செய்து கொடுத்தீங்கன்னா என்ன செய்யலாம், இதுல வந்து என்ன செய்யலாம், கேக் பிசினஸ் எல்லாம் இதுல வந்து ரன் ஆகும். சரி, அதே பாய்ஸ்ண்டா என்ன, ஒரு ஃபோன் கடை வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சரி, ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்கடா, அதுக்கும் பாத்தீங்கன்னா என்ன டெம்ப்ளேட்டுகள் இருக்கும். சாம்பிள் கொண்டு காட்டுறேன். ஓகே, காப்பி பண்ணி வச்சிருக்கேன் ஈஸியா பேஸ்ட் பண்ணி போறதுக்கு. சரி, அப்போ உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து என்ன செய்ய ஒரு ஃபோன் கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்க அந்த மனுஷன். சரியா? அப்போ அவருக்கு இப்படி ஒரு வெப்சைட் செய்து கொடுத்தீங்கடா, சரி, அந்த மனுஷன் என்ன அந்த தண்டப்பாட்டுக்கு இதில் உழைச்சிக்கொள்ளும். சரி, அப்போ பேமெண்ட் கேட்வே எல்லாமே வந்து என்ன செய்யலாம்னா நம்ம இதுக்குள்ளே போய் செட் பண்ணலாம். அது மாதிரி டெலிவரி டீட்டெயில்ஸாக இருக்கலாம், டிஸ்கவுண்ட் பண்ணுறதா இருக்கலாம், கூப்பன்ஸ் கிரியேட் பண்ணலாம். நிறைய விஷயங்களை வந்து என்ன செய்யலாம், நீங்க இப்படியான இதுக்குள்ள போய் செய்யலாம், வேர்ட் ப்ரெஸ்ஸுக்குள்ள போய் செய்யலாம். சரியா? ஓகே, அது மாதிரி வந்து பிளாக் பேஜ். சரியா? பிளாக் பேஜ்டா கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி, ஒரு மெகசின் மாதிரி. சரியா? இப்போ நான் ஆல்ரெடி செய்த ஒன்று இருக்குது காட்டுறேன். இது ஸ்ரீலங்காவில் இருக்க நியூஸ் பேப்பர்ல உண்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் தான் செய்தது. சரியா? சரி, எனக்கு சிங்களமே தெரியாது பெருசா, சிங்களம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா இந்த வெப்சைட் வந்து என்ன வேர்ட் ப்ரெஸ் தான் செய்தது. ஃபுல்லா சிங்கள நியூஸ் பேப்பர் உண்டு இது. சரி, அதுல இருக்கதே வாசிக்க மாட்டேன் நான். ஆனா இந்த வெப்சைட் வந்து செய்திருக்கு. சரி, என்ன ரீசன், டெம்ப்ளேட் இருக்கும். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்டா செய்யலாம். சரியா? டெம்ப்ளேட்டுக்குரிய இதெல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து என்ன செய்யலாம், ஈஸியா வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா? சரி, ஸ்டாக் டீட்டெயில்ஸ் பார்க்கறது, உங்களோட ப்ரைஸஸ், கரன்சிஸ்ல டீட்டெயில்ஸ் பார்க்கறது, இந்த மேல ஓடி தெரியுது ஸ்டாக் எவ்வளவு ஓடுதுன்னு அது. சரி, அப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நீங்க என்ன செய்யலாம்டா இந்த வேர்ட் ப்ரெஸ்ல செய்யலாம். சரியா? அதே மாதிரி அதை எடிட் பண்றதும் சரியான ஈஸி. அதை நீங்க எடிட் பண்றதும் வந்து சரியான ஈஸி. சரி, இப்போ சாம்பிள் கொண்டு காட்டுறேன். ஓகே, சரி, இதெல்லாம் படிப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் பிற படிப்பீங்க. ஸோ இன்னும் பச்சை கலர் நீல கலர் ஓடி தெரியுதுன்னு பயப்பட தேவையில்லை. வெப்சைட் யூஆர்எல் மறந்து விட்டா தான் தேடி தெரியாது உங்களை. ரைட், இங்கே 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 அந்த இருக்கார். சரியா? ஓகே, இந்த இருக்கு, இது ஒரு வெப்சைட் ஒன்று செய்திருக்கோம். ஓகே, இப்படி ஒரு வெப்சைட் உண்டு, பார்க்க நல்லா கவனம் பார்க்க. ஓகே, சரியா? இப்போ இந்த வெப்சைட்டை வந்து எடிட் பண்ண வேணும். சரி, இது ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்பிச்ச வெப்சைட், ஸோ அதான் கொஞ்சம் பார்க்க பயங்கரமா இருக்கும். சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தேவை, இதை வந்து எடிட் பண்ண வேணும். ஏண்டா ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, போவீங்க, அதுல டேஷ்போர்ட் இருக்கும். வேர்ட் ப்ரெஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணினாலே அதுக்குன்ற ஒரு டேஷ்போர்ட் ஒன்று வரும். இதுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்வீங்க, அந்த ஃபுல் வெப்சைட்டை வந்து ஹேண்டில் பண்ணலாம். சரியா? அந்த பிளகின்ஸ் இதை வந்து கஸ்டமைஸ் பண்றதா இருக்கலாம், அதில் ஃபங்க்ஷன் எல்லாம் சேஞ்ச் பண்றதா இருக்கலாம், தீம்ஸ் இன்ஸ்டால் பண்றது எல்லாமே வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா அதுல டேஷ்போர்ட்டுக்கு போய் தான் செய்வீங்க. சரியா? அப்ப நீங்க ஒரு வேர்ட் ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு கண்டு இப்படி ஒரு டேஷ்போர்ட் ஒன்று வரும். அப்ப அதுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யலாம்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ சாம்பிள் கொண்டு காட்டுறேன். இந்த பேஜை வந்து நான் எடிட் பண்ண வேணும். சரியா? இது என்ன பேஜ், இது ஹோம் பேஜ். சரியா? அப்ப என்ன செய்யறேன்னு போறேன், போயிட்டு எங்க பேஜஸுக்கு போறேன், இந்த பேஜஸ், ஆல் பேஜஸ் போறேன். அதுல போய் எங்க தேடி கண்டுபிடிப்பீங்க, ஹோம் பேஜ் இந்த இருக்குது. இதை போயிட்டு என்ன செய்றேன், கிளிக் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ அந்த ஹோம் பேஜுக்குரிய எடிட் செக்ஷன் வந்து என்ன சைடு ஓப்பன் ஆகிட்டு சரியா? அந்த ஹோம் பேஜுக்குரிய எடிட் பேஜ் வந்து என்ன சைடு ஓப்பன் ஆகிட்டு ஓகே. இந்த லிங்கையும் மட்டும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பாருங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண இல்லை இன்னும். எடிட் பண்ணுறதுக்கு முதல் வந்து இந்த லிங்கை வந்து இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது. ஓகே, இப்போ பாருங்க அந்த ஹோம் பேஜுக்குரிய செக்ஷன் வந்து வந்துட்டு பாருங்க. இந்த இருக்க செக்ஷன் இந்த வந்துட்டு. இப்போ நான் என்ன செய்றேன் போயிட்டு இதை ஏதாவது ஒன்று எடிட் பண்ணுறேன் சரியா? ஓகே, இதை வந்து சேஞ்ச் பண்ணுவோமே. என்ன போடுவோம்? ஓகே, ஹாப்பி வி கம் டு ஸ்ரீலங்கா நடிக்கும். ஹாப்பி கம் டு ஸ்ரீலங்கா சரியா? லங்கா கொஞ்சம் பெருசாயிடும். சரி, கொண்ட சைஸ் கூடண்டா குறைச்சி விடுறேன். ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் காணுதான சைஸ் சரி சரியா? இப்போ வந்து என்ன செய்யிட்டேன், இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் பப்ளிஷ். ஓகே, அவ்வளோதான் வேலை. எடிட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்களா? பண்ண சேஞ்சஸ் வந்துட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த வித ஏதாவது கோடிங் அடிச்சேனா? கோடிங் போயிட்டு ப்ரோக்ராமிங்கில் லாங்குவேஜ் எல்லாம் அடிச்சு ஏதாவது ஓப்பன் பண்ணி செய்தேனா? ஒன்றுமே செய்யலை. போயிட்டு நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன இதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு பப்ளிஷ்ண்டா சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணி விட்டேன். என்ன சைட்டு லைவ்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நீங்க உங்களுக்கு அனுப்புற லிங்க்கு போய் பார்த்தீங்கன்னா என்ன அதே சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து என்ன அப்ளை ஆகிருக்கும் சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் வந்து என்ன ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம் சரியா? நார்மலாக வந்து பிகினர்ஸால கூட ஈஸியாக வந்து என்ன செய்யலாம், லேர்ன் பண்ணலாம். ஓகே, சரி. அப்போ வேர்ட் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ் ரெண்டா என்ன எல்லாராலையும் வந்து என்ன ஃப்ரீயாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடும் சரியா? அப்போ இதில் வந்து நீங்கள் பிளாக்காக இருக்கலாம், போர்ட்ஃபோலியோ இருக்கலாம், ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கலாம். அது இ காமர்ஸ்ண்டா ஏதோ இ காமர்ஸ் அடிக்கடி சொல்றல இ காமர்ஸ் அதானே இ காமர்ஸ். இ காமர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? இ காமர்ஸ் கட்டாயம் யூஸ் பண்ணிருப்பீங்க நீங்க. எனிஒன் யூஸ் பண்ணதே இல்லையா இ காமர்ஸ்? சார் யா அந்த டெராஸ் யா வெரி குட் வெரி குட். இந்தா பாத்தியா? ஓகே, அப்ப இ காமர்ஸுக்கு ஒரு உதாரணம் நான் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணுவீங்களா டராஸ்? டராஸா இருக்கலாம், அலி எக்ஸ்பிரஸா இருக்கலாம் சரியா? சரி, டராஸ் இது ஒரு இ காமர்ஸ் வெப்சைட். அப்போ இங்கே போயிட்டு என்ன செய்வீங்க, ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு தானே? அப்போ இதை பார்ப்பீங்க, ப்ராடக்ட் ஆட் பண்ணுவீங்க, டெலிவரி சார்ஜ் ஆட் பண்ணுவீங்க, சாரி டெலிவரி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுவீங்க, அவங்க ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் வந்து வீட்டை வரும். இதைத்தான் சொல்லுவாங்க இ காமர்ஸ் வெப்சைட். அதே வெப்சைட்டை உங்களால் என்ன செய்யலாம், வேர்ட் ப்ரெஸ்ஸையும் செய்யலாம் சரியா? ஓகே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் 2024 கால்குலேஷன் படி கிட்டத்தட்ட 43% மேலே வந்து வேர்ட் ப்ரெஸ் ரன் ஆகுது சரியா? 43% மேலே இந்த வேர்ல்டு இருக்க வெப்சைட்ல வந்து வேர்ட் ப்ரெஸ்ல ரன் ஆகுது. என்ன ரீசன்டா ஈஸியாக வந்து என்ன கிரியேட் பண்ணலாம், ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து கூட பேர் என்ன பட்ஜெட்டும் குறைவு. நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 lakhs 4 lakhs வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 150 நார்மல் ஒரு 2 பேஜ் 3 பேஜ் வெப்சைட் 150 அப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா இது வந்து என்ன ஒரு 35,000 40,000 வந்து என்ன செய்யலாம், முடிச்சிடலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இதில் வந்து கூட பேர் வந்து என்ன வேர்ட் ப்ரெஸ்ஸை ட்ரை பண்ண காரணம். வேணும்னா நீங்கள் ஃபைபருக்கு போய் பார்த்தீங்கன்னா பாருங்க அதில் மோஸ்ட் டிமாண்டட் ஜாப்ல ஒன்று தான் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸாக இருக்கும். ஃபைபர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நாங்கள் ஸ்கைஅப் கேம்பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபருக்கு தனியாக கோர்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கோம். யாரும் இண்டஸ்ட்ரி இருக்காக்கள் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அதிலேயும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது ஃபைபருக்கு போகிறேன் போனோடனே ஃபர்ஸ்ட் இது இருக்குது பாருங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் இருக்குது பாருங்க. ரெண்டாவது ஆர்கிடெக்சர் இன்டீரியர் டிசைன்ஸ். அப்போ இதை வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்க. அதை கிளிக் பண்ணாலும் அதில் இது ஃபர்ஸ்ட்டாக இருக்குது பாருங்க, வேர்ட் ப்ரெஸ்ஸும் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. எது ஹை டிமாண்டட் இருக்குதோ அதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து காட்டும். இப்போ வேர்ட் ப்ரெஸ், ரெண்டாவது கஸ்டம் வெப்சைட், மூணாவது ஷாப்பிஃபை, விக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு டிமாண்ட் குறையத்தானதுக்கு சரி. அப்போ வேர்ட் ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்ஸுக்குரிய ஃபைபர் இதுகள் சரி. நார்மலாக பாருங்க மினிமம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, மினிமத்தை பார்ப்போமே. ஓகே, இந்த $80 சரியா? மினிமமே $80 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எத்தனை பேஜ் வெப்சைட் பார்ப்போம். இதை வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்க. மினிமம் டாலரே $80. மாடல் லேண்டிங் பேஜ் ஒரே ஒரு பேஜ் அதுக்கு வந்து $80 சார்ஜ் பண்றாங்க கல்லஞ்சக்காரனுங்க சரியா? நானா இருந்தா $10 செய்து கொடுப்பேன். சாப்பாடு பிளஸ் $10 சரியா? ஓகே, அப்ப பாருங்க $80 மினிமமே 80. அதுல சிலாக்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனாக்கள்லாம் என்ன செய்வாங்க, கிட்டத்தட்ட
$500 அரே சாலா $500 போடுறாங்க. ஓகே, மினிமம் $500. அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தங்கத்தில் வெப்சைட் இருக்கு. ஓகே, ஸ்டார்டர் பேக்கேஜ் $295. பாருங்க, ஹோம் பேஜும் லேண்டிங் பேஜ் ஒரே ஒரு பேஜ் தான், அதுக்கு $295 சார்ஜ் பண்ணுறோம் வெள்ளக்காரன். சரியா? ஓகே, அப்போ நம்ம அவ்வளோ தேவையில்லை. கடைசி ஒரு ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல 35,000 வந்தாலே காணுதுனே ப்ராஃபிட். சரியா? ஒரு 35,000 வந்து சார்ஜ் பண்ணாலே, ஒரு வெப்சைட் சார்ஜ் பண்ணாலே கடைசி ஒரு நீங்க ஒரு இயருக்கு வந்து 10 வெப்சைட்ஸ் இவ்வளோ 350 கிட்ட சார்ஜ் நீங்க என்ன சில ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் நீங்க. சரியா? அப்ப குறைய பிரைஸ்ல நிறைய வெப்சைட் செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நிறைய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஒரே அடியா பல்கா வந்து ஒரு வெப்சைட்ஸ் ஒன்று செய்ய போற யார் கிளைண்ட் வந்து கேட்டாங்கன்னா 1.5 கோடி தாங்க சார் என்ன அவன் தலை சுத்தி விழுந்துருவான் உள்ளுக்குள்ள. நீங்க என்ன ஜெயிலுக்கு கிடப்பீங்க. சரியா? அதெல்லாம் வந்து சொல்ற வெப்சைட் நார்மலா வேர்ட் ப்ரெஸ்க்கு வந்து அவ்வளவு டைமும் வேஸ்ட் ஆகாது, குயிக்கா வந்து இது டைமும் வேஸ்ட் ஆகாது, அண்ட் செலவும் காஸ்ட்டும் அவ்வளவுக்கு இல்லை, குறையத்தான் வரும். ஸோ அவ்வளவுக்கு எல்லாம் பெருசா 1 கோடி 2 கோடி எல்லாம் தாங்கன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு மண்டை சூடாயிரும் அவனுக்கு. சரியா? அதான் பாத்தீங்கன்னா கூட பேர் வந்து ஃபைபர்ல போயிட்டு ப்ரொஜெக்டிவ் எடுக்கிற ரீசன் இதான், என் பிரைஸ் குறைவா இருக்குமன்றதுக்காக எடுக்கிறாங்க. பாருங்க, அதுலயே வந்து $80 சார்ஜ் பண்றாங்க. சரியா? அப்ப நீங்க அதிலும் பார்க்க சீப்பா செய்து கொடுப்பீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்கலாம். சரியா? ஓகே, இது வந்து சிஎம்எஸ்ல மார்க்கெட் ஒப்பீட்டும்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ட் ப்ரெஸ் வந்து என்ன மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது 60% மேலே வேர்ட் ப்ரெஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஷாப்பிஃபை வந்து 7.1 இருக்குது, விக்ஸ் இருக்குது. விக்ஸ்னா தலைக்கு தடவை விக்ஸ் இல்லை, இது விக்ஸ், அது பிக்ஸ். சரியா? அந்த தலை சுத்தி தலையிடிக்குது என்ன தடவை, அது பிக்ஸ், இது பிக்ஸ். சரியா? அது கிட்டத்தட்ட 6.6% மேல இருக்குது. சரி பாருங்க, அதுலேயும் கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேல யார் இருக்கா வேர்ட் ப்ரெஸ் டிமாண்ட்ல இருக்க மார்க்கெட்ல. சரியா? அது மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 42க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடா வந்து வேர்ட் ப்ரெஸ் இருக்குது. சரியா? ஓகே, அப்ப ஸ்ரீலங்காண்டக்குள்ள வேர்ட் ப்ரெஸ்க்கு வந்து நிறைய வேகன்சி இருக்குது. சரியா? அப்ப கூட வந்து ஹையர் பண்ணுவாங்க, கூட பெரிய பெரிய ஐடி கம்பெனி எல்லாம் ஸ்ரீலங்கால கொழும்புலான இருக்குது, கொழும்புல இருக்குது, குருநாகல்ல இருக்குது. அதை மென்ஷன் பண்ண இல்லை எனக்கு. கொழும்பு, குருநாகல், ஜஃப்னா. ஜஃப்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றேன், இந்தியாவுக்கு எப்படி பெங்களூரு, அது மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஜஃப்னா. ஜஃப்னா நிறைய புது ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு. சரியா? இப்போ ஜாப்டால வந்து இப்போ கூட வந்து வேர்ட் ப்ரெஸ்க்கெல்லாம் ஹையர் பண்ணுறாங்க. சரி, நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது. சரியா? இல்லாட்டி நீங்களே என்ன செய்யலாம், வீட்டில இருந்தே ஃப்ரீலான்சிங்காக செய்யலாம் நீங்கள். சரியா? அப்போ கூட பார்த்தீங்கன்னா கொழும்புல ஜஃப்னால இருக்குது, நிறைய கால் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சரியா? அப்படியான கம்பெனி இதில் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் கட்டாயம் வந்து சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரியா? வீட்ல இருந்தே வந்து ஒர்க் பண்ணலாம். சரியா? அது லக்கு கிடைச்சிச்சுன்னா லக்கு தான். சரியா? வீட்ல இருந்து ஒர்க் பண்ண மாதிரி. ஆனால் கொஞ்சம் போர் அடிக்கும், ஒரே மூஞ்ச பார்த்து 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 வீட்டுக்கு இருக்கும்போது அம்மாட அப்பாட தம்பிட எல்லாத்த மூஞ்சத்தை திருப்பி திருப்பி பார்க்க போறோம். அப்போ போர் அடிக்குதான் என்ன செய்யல. ஆனால் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா கலர் கலரா பார்க்கலாம் தானே. ஸோ கலர் கலர் மீன்ஸ் இது சொன்னேன் வேலைகள். ஓகே, ஓகே, வேற இது இல்லை. சரி, ஓகே. அப்போ ஆஃபீஸ் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபன்னா இருக்கும். சரியா? ஓகே, அப்போ கொழும்புல ஜஃப்னால எல்லாம் கூட இருக்குது, குருணாகலையும் இருக்குது, ஆனா அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல. சரியா? அப்ப எப்படி வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் கால் பண்ணுவாங்கண்டா சீனியர்ன்ற கொஞ்சம் ஹை லெவலுக்கு, கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆக்களே சீனியர் வெப் டெவலப்பர். இப்போ நான் வந்து சீனியர். சரியா? இல்லாட்டி வெப் டெவலப்பர்னு கால் பண்ணுவாங்க. சரியா? வெப் டெவலப்பர். சரியா? இல்லாட்டி வேர்ட் ப்ரெஸ் இன்டென்ஸ் கால் பண்ணுவாங்க. சரியா? வேர்ட் ப்ரெஸ் இன்டென்ஸ் தனியாக கால் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு வெப் டெவலப்பர்னா கொஞ்சம் நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் படிச்சு வச்சுக்கொள்ற நல்ல உங்களுக்கு. சரியா? தனியா வந்து வேர்ட் ப்ரெஸ் மட்டும் படிச்சு கொள்ளாம எக்ஸ்ட்ராவா ஒரு 2 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் HTML, CSS, அது மாதிரி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் படிச்சு வச்சு கொள்வீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? இல்ல வேர்ட் ப்ரெஸ் நான் படிச்சிருந்தானே பெரிய, இப்ப நான் சீனியர் வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர், எனக்கு வேலை சார் அடி தூக்கி அடிப்பேன் எல்லாரையும் அப்படின்னு சண்டை பிடிக்கிறதில்ல. ஸோ கொஞ்சம் வேர்ட் ப்ரெஸ் படிச்சுட்டு, சரி வேர்ட் ப்ரெஸ் வந்து எப்படி சொல்றது, உங்களை பூஸ்ட் பண்ணிவிடும். சரியா? அது படிச்சீங்கன்னா மற்றது என்ன ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட், HTML, CSS ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் நீங்க. அதோட வந்து எக்ஸ்ட்ராவா வந்து என்ன இதெல்லாம் படிச்சு வச்சு கொள்ளுவீங்கன்னா உங்களுக்கு என்ன குயிக்கா வந்து ஹையர் பண்ணுவாங்க. சரியா? குயிக்கா வந்து ஹையர் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. அப்ப ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா கோடிங் எல்லாம் தெரிஞ்சாக்கள் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு கால் பண்ணுவாங்க. சரியா? அப்ப அதுக்கு கோடிங், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் தனியா இருக்க வேணும். சரியா? அப்ப நீங்க வந்து எப்படி எதுக்கு அப்ளை பண்ணலாம்டா வேர்ட் ப்ரெஸ் இன்டர்ன், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில வேலை ஃபுல் வேர்ட் ப்ரெஸ் இன்டர்ன் வெப் டெவலப்பருக்கும் சில வேலை கால் பண்ணுவாங்க. அதுலயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? நம்மளோட ஓப்பன் பண்ணி காட்டணும், லிங்க்டின்ல சில வேலை வந்திருக்கலாம். பாப்போம் வேகன்சி வந்திருக்காங்க. ஆனா அதிலும் பார்க்க நீங்க வந்து ஃப்ரீலான்சிங் வீட்டன் செய்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கலாம் நீங்க. சரியா? கம்பெனி போயிட்டு மேனேஜர் வாயை பார்த்துட்டு இருக்காம நீங்களே வந்து ஃப்ரீலான்சிங் வந்து செய்தாங்கனால என்ன நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். பாருங்க, இது வேர்ட் ப்ரெஸ் கால் பண்ண பாருங்க, ஃபுல் ஸ்டாக் வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர், இந்த வெப் டெவலப்பர் அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்க வேர்ட் ப்ரெஸ். இந்த பாருங்க அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் இருக்கு. இந்த
சீனியர் வெப் இப்போ கிட்டத்தட்ட கால் பண்ணியிருக்காங்க எல்லாம். இப்போ கரண்டாக கால் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த வேர்ட்பிரஸ் டெவலப்பர்ஸ், இந்த ஜூனியர் வெப் இந்த இ-காமர்ஸ், இந்த வெப் டெவலப்பர். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். சரி, இன்டர்ன் வேர்ட்பிரஸ் டெவலப்பர், வெப் டெவலப்பர். ஓகே, சரி. அப்ப இதெல்லாம் ஸ்ரீலங்கால ஜாப்ஸ்கள் கூட வந்து வேர்ட்பிரஸ் டெவலப்பர் ஹையர் பண்ணது ஐடிஎக்ஸ் ஒன்று இருக்குது, இ சப்போர்ட் இருக்குது, ஸ்கையப்ல எங்கட ஸ்கையப்ல வந்து வேர்ட்பிரஸ் வந்து ஹையர் பண்றாங்க. சரி, இப்போ ஆல்ரெடி ஒரு ஆள் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்காங்க. எங்கட இதுல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்கட கம்பெனில வந்து அந்த ஆஃபரும் தருவோம் நாங்க. நல்லா யார் வந்து அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா செய்து கிளாஸுக்கெல்லாம் ஒழுங்கா களவடிக்காம வந்து எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து எங்கட கம்பெனில வந்து வேகன்சி வந்தா ஷூரா வந்து நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் இதை. சரியா? ஓகே. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரண்டா வந்து வேற வேற பிளாட்ஃபார்ம்ல வந்து கால் பண்ணிக்க ஜாப்புகள். சரியா? அது மாதிரி இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியாலயும் பாத்தீங்கன்னா கூட சென்னையில பெங்களூர்ல அதெல்லாம் வந்து கூட கால் பண்ணுவாங்க. சரியா? இந்தியால. சரியா? எல்லாரும் அதுவும் அது மாதிரி தான். நீங்க வீட்ல இருந்து என்ன செய்யலாம், ஃப்ரீலான்சிங் வந்து ஒர்க் பண்ணலாம். சரியா? அப்ப ஐடி ஜாப்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஐடி ஜாப்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஒன்று இருக்குது. சரியா? இந்த ஐடி ஜாப் எப்ப வந்து பீக் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த கொரோனா வந்து எல்லாம் வீட்டை இருந்தீங்கல்ல, திண்டு திண்டு போட்டு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இது வந்து என்ன நல்லா பீக் ஆயிடுச்சு. ஏன் மற்றெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன, கொரோனா டைம் வெளியே போக இயலாது என்று சரியா கஷ்டப்பட்டவங்க. ஆனா ஐடி ஆட்கள் மட்டும் என்ன செய்தாங்க, இப்படி ஃபைபர்ல ஃப்ரீலான்சிங்கா வந்து வெப்சைட் எல்லாம் செய்து கொடுத்து கொடுத்து நல்லா ப்ராஃபிட் அடிச்சாங்க. சரியா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து ஐடி ஜாப் நல்லா பீக்ல இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க படிக்கிற காலத்துல வந்து எங்க கேம்பஸ்ல எங்க பெட்ச்ல வந்து 150 எத்தனையோ ஸ்டூடெண்ட் இப்போ வந்து என்ன 500க்கு மேல இருக்காங்க. அவ்வளவு அள்ளுப்பட்டு வந்திருக்காங்க. சரியா? எல்லாமே என்ன இந்த கோவித்துக்கு பிறகு. சரியா? அதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யலாம், நீங்க வீட்லயே இருந்து வேலை செய்யலாம். இல்லாட்டி ஹைபிரிட் மாதிரி என்ன, வீட்ல 2 நாள் கிடக்கிறது, அங்க ஆஃபீஸ்ல 3 நாள் கிடக்கிறது. சரியா? மாறி மாறி ஒர்க் பண்ணலாம் ஹைபிரிட். இல்லாட்டி என்ன ஃபுல்லாவே ஆஃபீஸ்ல போயிட்டு என்ன மேனேஜர் மூஞ்ச பார்த்துட்டு கிடக்கவன். சரியா? அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. சரி, ஆனா நீங்க ஃப்ரீலான்சிங்கா வேலை செய்வீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. வீட்ல இருந்தே வேலை செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச டைம். இப்ப 5 to 6 தான் வேலை செய்வேன், 5 to 6 வேலை செய்யிட்டு அப்புறம் என்ன செய்யலாம், நீங்க போயிட்டு ஃப்ரெண்டோட போய் என்ன செய்யலாம், போய் கிரிக்கெட் மேட்ச் விளையாடலாம். சரியா? ஓகே. அப்ப இது வந்து இந்தியால வந்து கால் பண்ணிருக்கிறது. சரியா? 25 பேசிக்கே பாத்தீங்கன்னா 25,000 ஸ்ரீலங்கன் காஸ்ட் எவ்வளவு, மல்டிபிள் பை 3 3 மடங்கு 75,000 சம்திங். சரியா? ஓகே, இதுல வந்து கிட்டத்தட்ட கால் பண்ணது ஒரு போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். சரியா? அப்ப ஃப்ரீலான்சிங்கா செய்ய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபைபர்ல வந்து நீங்க நிறைய இதெல்லாம் எடுக்கலாம். ஆனா கொஞ்சம் பூஸ்ட் பண்ண வேணும். ஃபைபர்ல கொஞ்சம் பூஸ்ட் பண்ணீங்கன்னா தான் வந்து நிறைய ப்ரொஜெக்ட்கள் எடுக்கலாம். சரியா? இந்த கிளாஸுக்கு வந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைபர் ஃப்ரீலான்சிங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேர்கள் வந்து அஹ், சிம்லாவோ இதை பேர் ஒன்று, முஸ்லீம் போய் தான் forgot the name. இன்னொருத்தன் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். பேர்கள் தெரியல, வாயில வராத பேர்கள் வைக்கிறீங்க எல்லாரும். அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஃப்ரீலான்சிங். சரியா? ஃப்ரீலான்சிங்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படி வந்து கூட ப்ராஜெக்ட் எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் த ஃபேஸ்புக் உள்ளால போயிட்டு இன்டு த ஃபேஸ்புக்ல வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்குது, உங்களோட பிசினஸ் அக்கௌண்ட் அதுக்குள்ளால நீங்க கொஞ்சம் உங்களோட அக்கௌண்ட் வந்து பூஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன கூட வந்து ப்ராஜெக்ட் எடுக்கலாம். சரியா? ஃபேஸ்புக்குள்ளால போயிட்டு ஃபைபரும் ஓகே, ஃபைபர்ல எடுக்கலாம். ஆனால் ஃபைபருக்கு பார்த்தீங்கன்னா என்ன, கொஞ்சம் உங்களோட அக்கௌண்ட் வந்து எப்படி பூஸ்ட் பண்ண வேணும், எப்படி ஆக்டிவாக இருக்க வேணும், அந்த கிளைண்ட் எப்படி என்கரேஜ் பண்ண வேணும், அந்த விஷயங்களை வந்து நீங்கள் கிளாஸ் பண்ணாதான் படிக்கலாம். சரியா? ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து என்ன, நீங்கள் போஸ்ட்டை போட்டு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணீங்கன்னா குயிக்காக வந்து கிளைண்ட் எடுப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா salary ஸ்ரீலங்காவில் வந்து மினிமம் வந்து ஜூனியர்ஸுக்கு வந்து 25,000 தருவானுங்க. சரி, இதில் 2,500 போட்டிருக்கேன். ஆனால் அந்த சைவர் ஒன்று இருக்குது, விளங்குதா? என்ன 2,500 அதுக்கு நான் பேசாம வந்து கூலி வேலைக்கு போயிடணும்னு யோசிப்பீங்க. சரியா? 25,000. சரி, மினிமம் 25,000 ஜூனியர்ஸ். சரியா? அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட 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 சேலரி வந்து கூடிக்கொண்டு போகும். ரெண்டாவது வந்து இப்போ எங்க இருக்குது, ஒன் மிட் லெவல், இந்த மிட் லெவலில் பாதி லெவலில் இருக்குது. ஓகே, இதுகிட்ட இருக்குது. சரியா? இங்க இருந்து ஜம்ப் பண்ணி இங்க வந்துட்டு நிற்கிறேன். ஓகே, கொஞ்சம் சீனியர் லெவல். இன்னும் போக போக சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே. ஸ்ரீலங்கான்னு இருக்கும்போது ஃப்ரீலான்சிங்காக யூஸ் பண்ணீங்கன்னா மினிமம் ஆரம்பத்தில் வந்து $15 $40. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கலண்டா 25 to 60. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலண்டா 80 to 150 வரை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். சரியா? ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் ஆல்ரெடி காட்டணும். இந்த இருக்க அந்த வெள்ளக்காரன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆல்ரெடி ஃபைபரில் காட்டணும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஃபைபரில் வந்து வேர்ட் ப்ரெஸ் போஸ்ட் பண்ணியிருக்கார்கள். அப்போ இதெல்லாம் பார்க்க நீங்கள் சீப்பாக ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னா கூட கிளைண்ட் வந்து உங்களை வந்து வர சான்ஸ் இருக்கு. சரியா? ஓகே. அப்ப வேர்ட்பிரஸ் படிக்கிறது பேசிக் என்ன தெரியணும்டா, கொஞ்சம் பேசிக்கா HTML CSS அதெல்லாம் தெரியும். ஆனா கோடிங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் வெப்சைட் செய்கிறேன். இது வரைக்கும் கோடிங்கே தெரிய அடிச்சது இல்லை அதுல. வேர்ட்பிரஸ்ல ஃபுல்லா இதான் ட்ராக் அண்ட் ட்ராப்ஸ் தான், தூக்கி தூக்கி போற மட்டும் தான் வேலை. சரியா? எல்லா டிசைன்ஸும் இருக்கும்.
அப்படியே தூக்கி தூக்கி போடுற மட்டும் தான் வேலை. சரியா? லைக் ஆல்ரெடி காட்டினாங்க உங்களுக்கு. இதா இருக்கு இதோட டிசைன்ஸ் உண்டா. இப்போ அடுத்த ஒரு படம் ஒன்று போட போகிறேன். சரி, படம் மட்டும் திரைப்படம் இல்லை, ஒரு பிக்சர்ஸ். சரியா? ஓகே. போயிட்டு கிளிக், டைப் பண்ணுவோம் இமேஜ். அப்படியே இழுத்து கொண்டு எடுத்து போடுங்க. ஃபுல்லாக ட்ராக் அண்ட் ட்ராப்ஸ் தான். ஓகே, இதில் போடுறோன்னே. ஓகே, இதில் போடுவோம். சரியா? இடம் இருக்குது தானே, இதில் போட்டுட்டு கிளிக் பண்ணுறேன். ஏதாவது ஒரு இமேஜ். ஓகே, இதை போடுவோமே. சரி, இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். தென் பப்ளிஷ். வெப்சைட் போகிறேன், ரிஃப்ரெஷ் பண்ண பாருங்க. சரி, பார்த்தீங்களா? ஏதாவது கோடிங் அடிச்சிட்டானா? ஒன்றுமே அடிக்கல, தூக்கி தூக்கி போகிற தான் வேலை. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக HTML CSS அதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஓகே. சரியா? அது மாதிரி வந்து பிளகின்ஸ்கள் படிப்போம், வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்குரிய பிளகின்ஸ் எல்லாம் படிப்போம். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் விளங்கும். சரி, அடுத்து வந்து SEO. அதானே SEOண்டா? கேள்விப்பட்டீங்களா? SEO அதில் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க யாராவது. SEO செஜிவில் அடிச்சு சொல்கிறேன் இல்லை. என்ஜின் என்ஜினா? என்ன மோட்டார் இன்ஜினா? இல்ல சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். யா, வெரி குட் வெரி குட். ஐடியா நீங்கள்? இல்ல ஓகே. சரி, அப்போ எப்படி தெரியும் SEO? தெரியும் எனக்கு. ஓகே, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன் ஸ்பெல்லிங் மறந்துட்டு. ஓகே, ஆப்டிமைசேஷன். ஓகே, சரி. ஓகே, கிராமர் மிஸ்டேக் ஆகினா பார்த்துக்கணும். சரி, மையா ஆப்டிமைசேஷன். ஓகே, சம்திங். ஓகே, பிரச்சனை. சரியா? அப்போ இதில் எஸ் தூக்குறோம், இதில் தூக்குறோம், இதில் தூக்குறோம். மூணையும் தூக்கி SEOன்னு சொல்கிறோம். சரியா? SEO வந்து என்னது யூஸ் ஆகும் கேள்விப்படுறீங்களா? SEO என்னது யூஸ் பண்ணுவீங்க? அந்த ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் வரணும் நம்ம யா, சர்ச் பண்ணக்குள்ள. எஸ், வெரி குட் வெரி குட். நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓகே, சரியா? ரேங்கிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வரதுக்கு. சரியா? ரேங்கிங் மீன்ஸ் ஸ்கூல்ல வந்து படிச்ச ரேங்கிங் இல்ல. இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று செய்றீங்கடா, இப்போ நம்ம சர்ச் பண்றது வந்து ஓகே, பெஸ்ட் அனிமேஷன் மூவி. மூவி எப்படி இருக்கும்? ஓகே, பெஸ்ட் அனிமேஷன் மூவி நடிக்குது. ஓகே, எப்படி இருக்கும்? பெஸ்ட் புக் ஷாப் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா பேரை மாத்தினாலும் மாத்திரம் இல்லை. ஓகே. ஓகே, இது சொல்லுவாங்க கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சொல்லுவாங்க கீவேர்ட்ஸ். சரி, அதாவது நம்ம ப்ரௌசர்ல போய் சர்ச் பண்ற வேர்ட்ஸ். இது சர்ச் பண்ணும்போது அப்படியே தட்டி கொண்டு கீழே போற பாருங்க. எந்த வெப்சைட் வந்து ஃபர்ஸ்டா வருது? இதா இருக்கு. சரசவி வருது, டெண்டா கிங்ஸ்பரி ஹோட்டல் வருது. கிங்ஸ்பரி ஹோட்டல் புக் ஷாப் இருக்கா? ஓகே. அடுத்து வந்து ஜேஆ புக் ஷாப் வருது, மக்கீன்ஸ் புக் ஷாப் வருது. சரி, பாருங்க, இந்த ஆர்டர் படி வருது எல்லாம். இதைத்தான் சொல்லுவாங்க SEO ரேங்கிங்னு சொல்லுவாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க SEO ரேங்கிங். சரியா? அப்ப நாம தேடும் போது இந்த கீவேர்ட்ஸ் தேடும்போது எது வந்து ஃபர்ஸ்டா வருதோ அது சொல்லுவாங்க SEO. அப்ப அதுவும் வந்து நாம என்ன செய்வோம்னா வேர்ட்பிரஸ்ல படிப்போம். சரியா? எப்படி வந்து ஒரு வெப்சைட்டுக்கு SEO பண்றது, எப்படி ரேங்கிங் ஃபர்ஸ்டா கொண்டு வரது, அதுவும் படிப்போம். சரியா? ஓகே. அது மாதிரி நீ போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். கம்யூனிட்டி, அதாவது ஒரு ஃபேஸ்புக் குரூப்போ சம்திங் அப்படியானதுல வந்து வெப்சைட்டா கிரியேட் பண்ணலாம். சரியா? இப்போ நீங்க முதல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு அப்ளை பண்ண வேணுமெண்டா என்ன செய்வீங்க? விடிய விடிய கிடந்து CV வந்து டைப் பண்ணி கொண்டிருப்பீங்க. இப்ப CVயே பார்க்க மாட்டாங்க. ஃபுல்லாவே என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது? போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோட வெப்சைட். நீங்க போர்ட்ஃபோலியோ செய்துட்டு அந்த வெப்சைட்ல நீங்க லிங்க் அனுப்பி விட்டீங்கன்னாலே அதை என்ன செய்யும்? அவங்க அந்த ஜாப்புக்கு ஹையர் பண்ணவங்க என்ன செய்வாங்க? அதை பார்த்தாலே ஓகே, இந்த பிள்ளைக்கு நிறைய விஷயம் தெரியும் போல இருக்கு, ரெண்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க. சரியா? ஓகே. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான சப்டொமைன் தருவோம். சரி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோஸ்டிங். சரி, இப்போ நாங்கள் அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கோர்ஸ். கிட்டத்தட்ட 1 மந்த் எக்ஸ்ட்ரா, ஒரு 10 to 12 மந்த் எக்ஸ்ட்ரா வரும். சரி, 1 மந்த்லேயே வந்து நம்ம தவறாக வந்து என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து கவர் பண்ணி விட்டுடலாம். சரியா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான சப்டொமைன் தருவோம், ஃப்ரீயான கோஸ்டிங் தருவோம். அதாவது உங்களுக்கு டொமைன் உண்டு இதே மாதிரி. சரியா? க்ளோஸ் பண்ணி விடுறேன். சரியா? இதே மாதிரி இந்த ஒரு வெப்சைட் இருக்குது. சரி, எப்படி உங்களுக்கு
ஃப்ரீயான சப்டொமைன் தருவேன். நீங்க என்ன அசைன்மெண்ட்ஸா இருக்கலாம், எது வேணுமென்னு சரி அதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. சரியா? இப்போ சாம்பிள் கூட கொஞ்சம் இதை காட்டுறேன் பாருங்க. ஓகே, அந்த பாயோட பேர் வந்து ஃப்ராங்கியா? ஃப்ராங்கி. ஓகே. இவன் தான் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாம் ரன் பண்ணி கொண்டிருக்கேன். சரியா? இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து அவங்க செய்தது பாருங்க. யாரோ ப்ரொஃபஷனல் டெவலப்பர் செய்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் செய்தது என்ன அவங்க தான். இது இதெல்லாம் அசைன்மெண்ட்ஸை கொடுத்தவங்க செய்தது. சரியா? இப்போ இப்படி நீங்க கூட என்ன செய்யலாம் ஒரு வெப்சைட்டை. எல்லாம் டெம்ப்ளேட் தான். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா? அப்போ எப்படி உங்களுக்கு ஃப்ரீ அந்த இதைத்தான் சொல்லுவாங்க சப்டொமைன்னு சொல்லுவாங்க. இதற்கு அந்த வெப்சைட் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை பாருங்க, அவங்களோட பேர்லயே வந்து டொமைனோட கிரியேட் பண்ணி தருவோம். skyapcanvas.com முன்னுக்கும் கூட பேர். இந்த ஃப்ராங்கி முன்னுக்கு skyapcanvas.com, கார்த்திகேயன் skyapcanvas.com. இப்படி ஒரு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், ஒரு சப்டொமைனும் அதுக்குரிய கோஸ்டிங்கும் வந்து ஃப்ரீயா தருவோம் கோர்ஸ் ஃபாலோ பண்ணவங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தருவோம். அந்த கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வரும். அதுல அசைன்மெண்ட்ஸ்ல வந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து டேக் கொண்டு என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மர், இல்லாட்டி வந்து என்ன ஒரு ரேங்க் மாதிரி A+ எடுத்திருக்கிறார், இல்லாட்டி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர், இல்லாட்டி வந்து ஆஹ், சரி அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டேக் கொண்டு ஆட் பண்ணி தருவோம். அப்போ அது வந்து உங்களுக்கு கூட ஹெல்ப்பா இருக்கும். என்னதுக்கு நீங்க ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது என்ன நார்மலா சர்டிஃபிகேட்ல பார்க்க உங்களுக்கு இப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் டாப்பர் அப்படி எல்லாம் போடும்போது என்ன கூட குவாலிஃபிகேஷன் வந்து கூடவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரீ தீம் பேக். அந்த தீம் பேக்கண்டா அனிருத்தர தீமா அலப்புறான்றதா தீம் ஸ்பெக்ஸ் மீன்ஸ் டெம்ப்ளெட். சரியா? ஃப்ரீயான டெம்ப்ளெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 100-150 டெம்ப்ளெட் இருக்கு. ஃப்ரீயான டெம்ப்ளெட், ப்ரீமியம் டெம்ப்ளெட்ஸ். அதை நீங்க காசு கொடுத்து அடுக்க வேணும். அதை வந்து நாங்கள் தருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டெம்ப்ளெட். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருக்குது. நான் கொஞ்சம் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண நிறைய நம்பர் இருக்கு. சரியா? சாம்பிளுக்கு ஒரு 2-3 ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். இதெல்லாம் வந்து நீங்கள் காசு கொடுத்து அடுக்க வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதே வந்து ஃப்ரீயாக தான் கோர்ஸ் ஃபாலோ பண்ணாக்கள் மட்டும். சரி, இது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்று கொஞ்சம் லோட் ஆகுது. சரி, அப்படி ஒரு 100-150 டெம்ப்ளேட் தான் இருக்குது. அந்த ஃப்ரீயான தீம் ஸ்பெக்கும் வந்து நாங்கள் தருவோம் கோர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். அப்போ கோர்ஸ் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் ஒன்று. அதில் வந்து ஆட் பண்ணி விடுவோம். அப்போ அதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்டா எங்கள்கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி வந்து யாருக்கும் வந்து ஃப்ரீலான்சிங்காக கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படியேண்டா அதுக்குரிய உங்களோட டொமைன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்படி, அது மாதிரி வந்து உங்களோட சர்வர் அப்படி செட் பண்ணுறது அதுக்குரிய எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ரீ கிளாஸும் போட்டு தருவோம். சரியா? அப்போ அதை வச்சு நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஒரு 4-5 பேருக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஃப்ரீயாக அவங்க ஃப்ரீலான்சிங்கை செய்ய போகிறோம்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி வந்து போஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டோம். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீ தான். அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து எக்ஸ்ட்ரா 1 டே போட்டு ஃபுல்லாக சொல்லி தருவோம். சரி, அது மாதிரி எங்களோட கொஸ்டிஞ்சர் அக்கௌண்ட்டுக்குள்ள எங்களோட சர்வர் அக்கௌண்ட்டுக்குள்ள போய் நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, சர்வர் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன 20% டிஸ்கவுண்ட் வரும் நினைக்கிறேன். சரியா? அந்த ஆஃபரும் தருவோம். அது மாதிரி வந்து Zoom ரெக்கார்டிங். அப்போ கோர்ஸ் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா Zoom ரெக்கார்டிங் இருக்குது. அப்போ அதை நீங்கள் லைஃப் டைம் Zoom ரெக்கார்டிங் எப்பயும் பண்ண செய்யலாம்னு நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம் அதை. சரியா? ஃப்ரீ சப்டொமைன் கோஸ்டிங் தருவோம், சர்டிஃபிகேட் தருவோம், ஃப்ரீ தீம் ஸ்பெக், அதில் லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். இப்போ நீங்கள் எந்த டைம் வேணும் டவுட்ஸ் கேட்கலாம். எந்த டைம் வேணும் டவுட்ஸ் கேட்கலாம்டா. இரவு 12 மணிக்கு விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் டவுட் அடிக்கிறதில்ல. அந்த டைமுக்கு நான் மனுஷன் முடிச்சிருக்க டைமுகளுக்கு போன் அடிச்சிங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன் அப்படின்னா ரிப்ளை. சரியா? ஓகே. அடுத்த Zoom ரெக்கார்டிங். கிளாஸ் நடக்கிற எல்லா ரெக்கார்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அதோட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இது என்னது அந்த பெச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனியில் வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து ஹையர் பண்ணணும்டா ஃபர்ஸ்ட் அவங்களோட சிவிஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தான் வேற இதை வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அவருக்கு கம்பெனியில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் அவரோட சிவிஸை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு, ஷார்ட் லிஸ்ட் மீன்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து என்ன மற்ற கேண்டிடேட்ஸ்ல இதெல்லாம் வந்து செக் பண்ணுவோம். சரியா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்கள் தருவோம். சரி, ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணி கொண்டு இருக்காங்க ஒருத்தர். சரியா? ஃபியூச்சரில் வந்து கால் பண்ணாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தருவோம். ஃப்ரீலான்ஸ் வீட்டில் இருந்து வேலை செய்யறது, ஆஃபீஸில் வர தேவையில்லை. ஆகும் தானே? சரியா? அடுத்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10,000. சரியா?
இதை நீங்க 3 இன்ஸ்டால்மெண்ட்டை உடைச்சு உடைச்சு கட்டலாம். இப்போ 3 உடைச்சி 4000 4000 4000 கட்டிங்கன்னா 12,000 வந்து கட்டுவீங்க. சரியா? இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டண்டா 12,000 12,000 4000 4000 4000 உடைச்சு கட்டலாம். சரியா? சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 வந்து சார்ஜ் பண்றாங்க. சரியா? ஒரு 6 மாத கோர்ஸ் எல்லாம் வந்து வேர்ட்பிரஸ்ல படிச்சு கொண்டு இருக்காங்க. அப்படி என்ன 6 மாதம் படிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஒரு மாத கோர்ஸை காணும் வடிவா தரவா வந்து கிளியரா வந்து என்ன ஒரு வேர்ட்பிரஸ் செய்து நீங்க டெப்ளாய் பண்ணி லைவ்ல போட்டு கிளைண்ட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு 1 மந்தே வழியா காணும் உங்களுக்கு. சரியா? அப்ப ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 10,000 ஃபீஸ் மொத்தமா கட்டுற 10,000 அதை உடைச்சு உடைச்சு கட்டினா நீங்க என்ன செய்யலாம் 4,000 4,000 4,000 மூணாவது உடைச்சு கட்டலாம். சரியா? அதே மாதிரி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 3,500 இந்தியன் ருபீஸ் 3,500 ரூபாய் இந்தியன் ருபீஸ். இப்போ அவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் இல்ல. சரி, இன்ஸ்டால்மெண்ட்ல கண்ணா அவங்களுக்கு சார்ஜஸ் எல்லாம் கூட வெட்டுவாங்க. ஸோ அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரே பேமெண்ட்ல பண்ணீங்கன்னா ஓகே. சரியா? அண்ட் இன்னொன்று ஃபைபர் கோர்ஸ் வந்து யாரும் இதில் ஃபாலோ பண்ணி இருக்கார்கள் இருப்பீங்கன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து இன்னும் குறையும். சரி, ஃபைபர் வந்து ஆல்ரெடி படிச்சு கொண்டிருக்கிறேன் அண்ட் யாரும் இருப்பீங்கன்னு அந்த கிளாஸ்ல அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து குறையும். சரியா? அப்போ யாரும் வந்து ஃபைபர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காக்கள் வந்து என்ன செய்யலாம், ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா இது வேர்ட் ப்ரெஸ் வந்து எப்படி வெப்சைட் செய்யறது அதெல்லாம் படிப்பீங்க. ஃபைபர் வந்து எப்படி படிப்பீங்கன்னா அதில் எப்படி வந்து கிளைண்ட் எடுக்கிறது, ஃபாரின் கிளைண்ட்டுகள்லாம் எப்படி எடுக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் நீங்க என்ன செய்வீங்க ஃபைபர்ல போய் படிப்பீங்க. சரியா? ஓகே. அடுத்த விஷயம் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே. வேற டவுட்ஸ் இருந்தால் கேட்குறேன்னா கேட்கலாம். ஓகே. அப்போ யாருக்கும் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பமான இருந்தீங்கன்னா இந்த கண்டக்ட் நம்பருக்கு வந்து கண்டக்ட் பண்ணுங்க. சரியா? 07600007822. அப்போ யாருக்கும் வந்து ஜாயின் பண்ண விருப்பமானாக்கள் வந்து இதுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுங்க. சரியா? அஹ், இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஜூம் லிங்க் அனுப்பியிருப்பாரு தானே, அந்த ஜூம் லிங்க் அனுப்பவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னா நம்ம ஓகே அவங்க வந்து உங்களோட வந்து ஜாயின் கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரியா? திருப்பி சொல்றேன். ஃப்ரீ சப்டொமைன் தருவோம், இ சர்டிஃபிகேட், ஃப்ரீ தீம் பேக் வரும், ஜூம் ரெக்கார்டிங் வரும், லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். யாரும் வந்து ஸ்டார்ட் அப் வந்து தொடங்குற ஐடியா இருந்தா அவங்களுக்கு ஃப்ரீயா எக்ஸ்ட்ரா ஒரு போட்டு என்ன மாதிரி செய்யறது விஷயங்கள் எல்லாம் வந்து கைட் பண்ணுவோம். அண்ட் இன்டர்ன்ஷிப் எதுவும் கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹையர் பண்ணுவோம். சரியா? பேமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட் 10,000. ஸோ நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டண்டா 4,000 4,000 நீங்கள் செலவு உடைச்சு வந்து கட்டலாம் 12,000. இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3,500. சரி, அவங்க ஒரே பேமெண்ட்ல கட்டினாங்க. சரி, அப்படி யாருக்கும் விருப்பமா ஃபைபர் வந்து யாரும் வந்து ஃபாலோ பண்றாங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் குறையும். சரியா? அண்ட் யாருக்கு வந்து ஜாயின் பண்ண விருப்பமானவர்கள் வந்து இதுக்கு வந்து கிடைக்கலாம். ஓகே. வா கத்திக்க தொண்டையெல்லாம் வந்து பிதி. ஓகே, வேற டவுட்ஸ் இருக்கா? சார் இப்போ யா ஃபைவர் கோர்ஸ்ல வந்து யா ஜாயின் ஆகுறவங்களுக்கு யா என்ன மாதிரி அந்த இதுலயும் ஜாயின் ஆகணும், ஃபைவர் கோர்ஸ்லயும் ஜாயின் ஆகணும் ஓகே. அப்படின்னு அந்த நினைக்கிறேன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக கிளாஸ் வராது, ஒன்று விட்டு ஒரு நாள் தான் வரப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்டே வெனிஸ்டே ஃப்ரைடே இல்லாட்டி டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே அப்படி ஒன்று விட்டு ஒரு நாள் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராக்டிக்கலோட சம்மந்தப்பட்டது. ஃபுல்லாக வந்து என்ன செய்வீங்க ப்ராக்டிக்கல். நான் சொல்றத வந்து நீங்க என்ன செய்வீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, செய்து பார்ப்பீங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அப்போ மண்டே வந்து நான் கிளாஸ் சொல்லி தரத வந்து என்ன செய்வீங்க நீங்க டியூஸ்டே வந்து என்ன செய்வீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. டியூஸ்டே ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம் புதன்கிழமை வந்து கேட்கலாம். அதான் பாத்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து போட்டிருக்கிறோம். சரியா? ஸோ மண்டே உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் நடந்துச்சுன்னா சில வேளை டியூஸ்டே வந்து உங்களுக்கு என்ன ஃபைபர் கிளாஸ் நடக்கும். ஒன்று விட்டு ஒரு நாள் மாறி மாறி நடக்கும். ஓகேவா? அப்போ ஓகே சார். யா மற்றது வந்து அந்த நீங்க சொன்ன அன்றைக்கு சொன்னீங்க அந்த ஃபைவர் கோர்ஸ் வந்து ம் சேர்றவங்களுக்கு வந்து யா உடனடியாக ஆர்டர் கிடைக்கும்ன்றது, யா அது எந்த அளவுக்கு கிடைக்கும்? உடனடியா உடனடியா கிடைக்கும். உடனடியான்னு சொல்ல கொஞ்சம் உங்களோட அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ண வேணும். இப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஃபைபர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் செய்யாது. கிளைண்ட்லாம் கிளைண்ட் கால் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவ்ல இருக்கணும் நீங்கள். அதாவது என்ன உங்களோட ஃபோனை வந்து அதாவது உங்களோட அக்கௌண்ட்டை வந்து எப்பயும் வந்து என்ன ஆக்டிவ்ல காட்டணும். அதான் பாருங்க காட்டுறோம் உங்களுக்கு ஃபைபர். ஃபைபர் இப்போ நான் இதில் போய் வேர்ட் ப்ரெஸ் சர்ச் பண்ணால வேர்ட் ப்ரெஸ் சர்ச் பண்ணும்போது பாருங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க வேர்ட் ப்ரெஸ்க்குரிய இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஆனா எனக்கு எது வந்து மேலே காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காட்டுது. ரைட், இந்த இருக்குல்ல இந்த மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் காட்டுது. விளங்குதா? அப்போ இதைத்தான் சொல்லுவாங்க பூஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க எல்லாரும் பாருங்க ஆக்டிவ்லாம் இருப்பாங்க பெரும்பாலும். இந்த கிரீன் கலர் டாட் காட்டுது இல்ல. அப்ப இப்படி ஆக்டிவ்ல இருந்தா தான் உங்களோட என்ன செய்யணும்னா மேல வந்து காட்டும், டாப்ல வந்து காட்டும். இப்படி டாப்ல இருந்தா தான் கூட கிளைண்ட்டுகளை என்ன செய்வாங்க ரீச் பண்ணுவாங்க.
அப்ப நார்மலா ஹியூமன் இயல்பு என்ன? ஃபர்ஸ்டா மேல இருக்கிறத போய் கிளிக் பண்ணிட்டு பார்ப்பாங்களா, இல்லாட்டி ஒரு 10வது பேஜ்ல இருக்கிறத போயிட்டு கிளிக் பண்ணிட்டு பார்ப்பாங்களா? எப்படி போயிட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே பார்ப்பா? இருக்கிற மேல இருக்கிறத பார்ப்பா. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைபர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீஃபா படிப்பீங்க நீங்க, என்ன மாதிரி செய்யறது எல்லாம். சரியா? அத சொன்ன. அப்போ அவருக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் ப்ரீஃபாக படிப்பீங்க. இப்போ நார்மலாக வந்து எனக்கு வந்து என்ன பேசிக்காக வந்து வேர்ட் ப்ரெஸ் எப்படி செய்யறது, எப்படி அக்கௌண்ட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறது, அப்படியான கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்கிறேன்டா இந்த எப்படி டொப்புக்கு கொண்டு வரது, உங்களோட ஃபைபர் அக்கௌண்ட் எப்படி டொப்புக்கு கொண்டு வரது, ஜிக்கை வந்து எப்படி வந்து பூஸ்ட் பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபைபர்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக படிப்பீங்க. அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமெண்டா உங்களுக்கு ஜூம் லிங்க் அனுப்புறவர்கிட்ட ஒருக்கா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்க, அவர் வந்து ஒருக்கா கைட் பண்ணுவார். அவர் தான் வந்து அந்த ஃபைபர் கோர்ஸ் வந்து கைட் பண்ணுறவர். ஸோ அவர்கிட்ட ஒருக்கா கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு சொல்லுவார். ஓகேவா? இதோட ஃபைபரோட சேர்த்து நீங்க ஃபேஸ்புக்லயே கொஞ்சம் ஹெட்டுகளை போடுவீங்கன்னா ஃபேஸ்புக்லயே வந்து நல்ல கிளைண்டுகள் எடுக்கலாம் நீங்க. ஃபைபர்ல வந்து இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் எடுக்கலாம் நீங்க, ஃபாரின் கிளைண்டுகளும் கூட இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட இப்போ நீங்க இந்த வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின்ல ஒரு யூகேயோ யூஎஸ்ல செய்யற, கனடாலயோ செய்யற பாத்தீங்கன்னா 1000 USD 2000 USD எல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. கனடால யூகேல செய்யறா. அதுவே ஸ்ரீலங்கன்ல பாருங்க, ஸ்ரீலங்கனோ இந்திய பெரும்பாலும் எல்லாரும் பாருங்க ஸ்ரீலங்கன் இந்தியன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான் 3 தான் கூட இருப்பாங்க. பாருங்க பேருகளை பாருங்க. என்ன ரீசன்டா சீப்பான ப்ரைஸ்ல வந்து என்ன குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான் இதுல வந்து எடுக்கலாம். தட்ஸ் அ திங். இந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து கூட வந்து ரீச் பண்ணது காரணம். அப்ப அந்த ஃபாரின் கிளைண்ட் எப்படி வந்து ரீச் பண்ற, அவங்களை எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ற எல்லாம் வந்து நீங்க ஃபைபர்லாம் கொஞ்சம் படிப்பீங்க. அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமாண்டா நீங்க உங்களுக்கு ஜூம் லிங்க் அனுப்பினவர் அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அவர் ஒருக்கா கைட் பண்ணுவார் என்ன மாதிரி செய்யறதுன்னு. சரியா? ஓகேவா? ஓகே சார். ஓகே. வேற டவுட்ஸ் இருக்குதா? அனுப்பிரியா, பானுஜா. இல்ல சார். ஓகே. அப்போ கிளாஸை முடிப்போம். சரி, இது டவுட்ஸ்ண்டா வந்து எனக்கு ஒரு உங்களுக்கு ஜூம் லிங்க் அனுப்பினவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பானுங்க, அவர் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். சரியா? ஓகே, பபாய்.